ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், அது மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா வேண்டான்னு சொல்லாமல் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி மைன்யூட்டாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை வந்து பீல் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கிழங்கு வந்து குலையாமல் வரும் நம்மளுக்கு. இதை வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. எக்ஸஸாக டார்ச் ஏதாவது இருந்ததுன்னா ரிமூவ் ஆகிடும். அதே நேரம் கிழங்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமலும் இருக்கும். அதனால் நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இது கூட கேப்சிகம் வந்து 2 கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவு கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து அதில் இருக்கிற சீடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும், அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதோடு சேர்த்து சமைச்சிங்கன்னா லைட்டாக துவப்பு ஸ்மெல் வரும். அதனால் அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அதில் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 4-5 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாலே இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாங்க. காய் வேகிற டைம் மட்டும்தான் ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். இப்போ ஒரு அகலமான பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டு பொரிய விட்டுடலாம். கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க. 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் பரட்டி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து ஒரு பொருளாக சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடும். அதனால் வெங்காயத்தை லைட்டாக எண்ணெயில் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுடுங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னே ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட எனக்கு வீட்டில் கொஞ்சமாக காலிஃப்ளவர் இருந்தது, ஒரு 5-6 பீஸ் இருந்தது, அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது மாதிரி உங்ககிட்டயும் எக்ஸஸாக பீன்ஸோ கேரட்டோ ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்ற போகிறது இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி சாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். அதாவது எண்ணெயிலேயே நல்லா உருளைக்கிழங்கு, காய், மித்த காய் எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுக்க போகிறோம். அதனால் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதை உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு லிட் போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம். இடையில திறந்து நல்லா கிளறி விடுங்க. என்ன நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால அடியில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா கிழங்கு வந்து ஒரே ஈவனாக வெந்து வராது. இடையில பரட்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் கரெக்டாக வெந்து வரும். இந்த மாதிரி இடையில திறந்து கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. இது வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்லோ குக்கிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால் திறந்து இடையில கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு உண்டான மசாலா ஐட்டம்லாம் ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். கலருக்காக 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கூட தனியாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், மிளகும் சீரகமும் ஒன்றா உணுக்கி வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரெசிபி செய்யும்போது மசாலா ஐட்டம் தனித்தனியாக போடாமல் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற காயோடு சேர்த்தோன்னா மசாலா வந்து எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க. ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகிரும் மசாலா எல்லாம். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லாவே வெந்துருச்சு. லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் கரண்டி வச்சு லைட்டாக உருளைக்கிழங்கு நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா நசிஞ்சு வரணும், 2ஆக பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி இருக்கணும். அதே நேரம் காய் வந்து குழஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து லோலேயே இருக்கட்டும். ஃபஸ்ட்லேருந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வருங்க. மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். தக்காளி பழம் வந்து ரொம்ப கொலன்னு இல்லாத படிக்கு பார்த்து கொஞ்சம் கெட்டியான பழமாக எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து இதில் மசிய தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் தக்காளி சேர்த்துருக்குறோம்.
அதனால் நல்லா வதங்க தேவையில்லை. லைட்டாக இதோடு சேர்த்து பரட்டி விட்டுடுங்க. தக்காளி வந்து கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். தக்காளியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கடைசியாக கேப்சிகம் சேருங்க. கேப்சிகம் வந்து எக்காரணத்தை கொண்டு ஃபஸ்ட்டே சேர்த்து வதக்கக்கூடாதுங்க. ஒரு சிலர் வந்து வெங்காயம் வதக்கும் போதே கேப்சிகம் வதக்கிடுவாங்க. அந்த மாதிரி செய்தோன்னா கேப்சிகத்தோட டேஸ்ட்டே மாறிடும். இந்த மாதிரி கடைசியாக சேர்த்து செஞ்சால் தான் கேப்சிகம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கடித்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கிறிஸ்பினஸாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். கேப்சிகமோட ஃப்ளேவரும் நல்லாவே கிடைக்கும். இப்போ கேப்சிகம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை பரட்டி விட்டுடுங்க. பரட்டிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். கேப்சிகம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா தான் கேப்சிகம் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் எடுத்துக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டே எண்ணெய் கரெக்டான அளவு ஊற்றிட்டிங்கன்னா காயெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி வந்துடும். இடையில வேணும்னா நீங்கள் எண்ணெய் கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கும் குழஞ்சி வரல, அதே நேரம் தக்காளியும் மசியாமல் இருக்குது, கேப்சிகமும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோங்க. இது கூட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. இதில் கேப்சிகம் சேர்த்துருக்கிறதுனால விட்டமின் சி ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால் இந்த டேஸ்டான ரெசிபியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.